அனைவருக்கும் வணக்கம். டிஇடி ஆசிரியர் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு யூனிக் அகாடமியில் ஆரம்பித்துள்ளது. வீக்கெண்ட் கிளாஸ், சனி ஞாயிறு முழு நாள் பயிற்சி மற்றும் ஆன்லைன் கிளாஸ் டெய்லி காலையில் 6 to 7 ஒரு பேட்ச்சு, ஈவினிங் 8 to 9 ஒரு பேட்ச் இன்று முதல் தொடங்கியுள்ளது. அதே போல் இந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வரைக்கும் அடுத்தடுத்து பேட்சஸ் அட்மிஷன்ஸ் கொடுக்க உள்ளோம். ஏன்னா இப்போ பிஜிடிஆர்பி கால்ஃபர் வந்தது, 2 மாதத்தில் எக்ஸாம் டேட்டு. ஸோ 2 to 75 நாளில் கால்ஃபர் வந்த டேட்லேருந்து எக்ஸாம் வைக்கிறப்போ நம்ம முழுசாக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஒரு 6 மாதம் 1 வருஷம் நான் குறைஞ்சது படித்தா மட்டும்தான் ஒரு தேர்வில் வெற்றி பெற முடியும். அந்த வகையில் டெட் தேர்வு வரும் என்பது தகவல் இருக்கிறது. வந்த பிறகு படிக்கலாம் என்று நினைக்காமல் இப்பொழுது படிக்கலாம் என்று முடிவு செய்வது சால சிறந்தது. வெற்றி பெறுவதற்கு இது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். டெட்டு பாஸ் பண்ணியே ஆகணும், டெட்டில் படித்து நான் வெற்றி ஆகணும்னு நினைக்கிறவங்க உடனடியாக டெட் பயிற்சி யூனிக் அகாடமியில் சேர்ந்து நேரடி கிளாஸ் மற்றும் ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு எந்த பயிற்சி தேவையோ அதில் சேர்ந்து பயன்பெறலாம். அதே போல் டெஸ்ட் பேட்ச் இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, டெய்லி கிளாஸ், வீக்கெண்ட் கிளாஸ், டெய்லி கிளாஸ், ரெண்டில் எந்த இது வேணுமோ நீங்கள் அது உங்களுக்கு ஏற்றவாறு ஜாயின் பண்ணி பயன்பெறலாம். 2011-12 டெட்டில் மட்டும் நமது யூனிக் அகாடமியில் 2500 பேர் வெற்றி பெற்று ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். இதுவரை 3000க்கும் மேற்பட்டோர் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். யூனிக் அகாடமி பொறுத்த வரைக்கும் 1998 ஆண்டு முதல் 27 ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கிறது. அதே போல் டிஆர்பி 2001 இதுவரை 18,000க்கும் மேற்பட்டோர் டிஆர்பியில் தேர்ச்சி பெற்று தமிழகம் முழுவதும் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார்கள். அதே போல் நீங்களும் ஒரு ஆசிரியராக வேண்டும் என்று நினைத்தீர்களானால் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு யூனிக் அகாடமி 16 அத்வைதா ஆசிரமம் சாலை, புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம் 636-004. அலைபேசி எண் 9443237648 மற்றும் 7868999794 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.